39 வரை. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர். அவருடைய கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அன்பாக இருப்பதற்படி தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான் ஆக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவை மரித்தவர், அவரே இழந்து இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரம் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்பட்டும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அனுபவிக்கிறோமே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராயிருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் இதழ் காரியங்கள் ஆனாலும் பலிக்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவத்தை அன்பு விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்றார் என்பதே. நாம் எழுந்திருந்து நம்முடைய விசுவாச கீதங்களை 130வது பாடல் ஒரு ஸ்டான்ஸா பாடிவிட்டு அமரலாம். திருச்சபை திருவார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். ஆவியானவரே, முன்னின் ஆவியானவரே, உளையான சேற்றினை தூக்கி எடுத்தவரே, ஒரு அடியை பாடி நாம் அமரலாம். செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட திருவார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து வருகிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்களில் உயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கைகளில் வேறாமலும் இருக்கும் என்று உன்னை மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய மனதிற்கும் உள்ளவராயிருந்து இம்மட்டுமாய் நன்மை செய்து வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வருகிறோம். இந்த உயிர்ப்பின் நாட்களிலே 40 நாட்கள் இந்த பூமியிலே சுற்றி நடந்தீர். பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலும் எருசலேம் தொடங்கி சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டியதாக இருந்தபடியினாலே நீர் உலகத்திலே செய்த எல்லா காரியங்களை நாங்கள் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் அதில் ஒரு பகுதியை தியானிக்கும்படியாக நீர் எனக்கு தந்தவர்கள் சாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும், எங்கள் வாழ்வு மறுபூர்வமாகட்டும். உங்களுடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வசனத்தை பொறுக்கி போட எந்த சத்துக்கு விடக்கூடாதபடி
உம்முடைய ஆளுகைக்குள்ளாய் தருகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அமரலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இந்த நாளிலே உண்டாவதாக. நாம் தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு பின்பாக 40 நாட்கள் இந்த பூமியிலே சுற்றி நடந்து சீடர்களுக்கு வெளிப்பட்டதையும் அவர் செய்த காரியங்களை தொடர்ந்து தியானித்து வருகிறோம். அதுதான் லூக்கா 24ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலும் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் சொல்லப்படுகிறது. இந்த நாளிலே நாம் வாசித்த பகுதியிலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், பஞ்சமோ பசியோ நாசமோசமோ பட்டினியோ வியாகுலமோ வருத்தமோ கண்ணீரோ உபத்திரவங்களோ கிறிஸ்து அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று கேட்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உயிர்த்தெழுந்து வந்த பின்பாக அவர் மனம் திரும்புதலை பற்றி பிரசங்கம் பண்ணினார். அவர் அதை போல பாவ மன்னிப்பை பற்றி பிரசங்கம் பண்ணினார். நாம் கடந்த நாட்களிலே மனம் திரும்புதலின் 2-3 படிகளாகிய முதலாவது ரெகக்னிஷன், இரண்டாவதாக ரிமோஸ், நேற்றைக்கு நம்ம ரிசால்வதை பார்த்தோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையாகிய ரிபெண்டன்ஸ்ல மூன்றாவது மிக முக்கியமான காரியமாகிய ரிசால், அதாவது நாம் தீர்மானம் அல்லது உறுதி, அதிலே நம்முடைய அந்த பாவ மன்னிப்பானது மனம் திரும்பலானது அதை சார்ந்து வருகிறதை தியானிக்க போகிறோம். ஒரு மனிதன் மனம் திரும்புவான் என்று சொன்னால் அவன் முதலாவது உணர்வடைய வேண்டும், இரண்டாவதாக மனஸ்தாபப்பட வேண்டும், மூன்றாவதாக அதற்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன, முதலாவதாக அதிலிருந்து திரும்ப வரும்படியாக அவனுக்குள்ளே ஒரு உறுதி வேண்டும். எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு பாவம் செய்கிற மனிதன் தன்னை உணர்ந்து முதலாவது அவன் தன்னை விசனப்படுத்தி விட்டு அடுத்த அடி அவன் செய்ய வேண்டியது ஒரு உறுதியை எடுக்காவிட்டான் அவன் மனம் திரும்பி வெளியே வர முடியாது. ஒரு பாவம், ஒரு மனிதன் சாராயம் குடித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னா முதலாவது அவன் உணர்வடையணும், நான் போகிறது தப்பு. இரண்டாவது மனஸ்தாபப்பட வேண்டும், என் குடும்பம் எவ்வளவு சீரழிந்து விட்டதை அவன் நினைவில் கொண்டு மனஸ்தாபப்பட்டு விட்டு அடுத்த ஸ்டெப் எடுக்கணும். தெரியுமா, அவனுக்குள்ளே ஒரு உறுதி வேண்டும். என்ன உறுதி? இதுவரையில் என்னை இந்த பாவத்துக்குள்ளே தள்ளி கொண்டு வந்த நண்பனை விட்டு நான் வெளியே வர வேண்டும். அது எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, கூட குடித்துக் கொண்டிருக்கிறவன் சொல்லுவான், எப்பொழுது குடியை விட்டு மாறணும்னு சொல்லுவான், இவன் இப்பொழுது கடவுள் பிள்ளையாகிவிட்டான், இவன் யோக்கியனாகிவிட்டான் என்று சொல்லி கிண்டல் பண்ணுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். கூட குடித்துக் கொண்டு திரிவார்கள், திடீரென்று மரம் திரும்பினவன் சொல்ல பைத்தியம் பிடித்து விட்டது என்று சொல்லுகிற ஜனங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கூட இருந்து குடிக்கும் போது அவர்கள் நண்பர்களாக இருப்பார்கள். எப்பொழுது அவள் அந்த பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அப்பொழுதுதான் எல்லா விதத்திலும் அவங்க டார்ச்சர் பண்ணுவார்கள். கூட்டத்தில் சேர்க்க மாட்டாங்க, தூரத்தில் வரும்போது சொல்ல ஒதுங்கி போயிடுவாங்க. அப்படிப்பட்ட அநேகருடைய வாழ்வை நான் கேட்டிருக்கிறேன். அப்பொழுது மிக கவனமாக அதை நீங்க பார்த்தீங்கன்னா சரி தெரியும், அந்த உறுதிக்குள்ளே நிற்கிறவர்கள் ஜெயிப்பார்கள். இந்த நண்பன் எனக்கு தேவையில்லை, இந்த பாவ பழக்கம் எனக்கு தேவையில்லை, நான் இனிமேல் மனம் திரும்ப போகிறேன் தீர்மானம் எடுக்கிறவன் அடுத்த ஸ்டெப் தான் ஆண்டவர் அவனை பயன்படுத்த போகக்கூடிய ஸ்டெப் என்பதை, படி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அதை நாம் தியானிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. ஆங்கிலத்திலே நாம் ஒரு பாடலை பாடுகிறோம், I have decided to follow Jesus. தெரியுமா? ஓட முடியுமா? I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. தமிழ்ல தெரியுமா அந்த பாட்டு? தெரியாது. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன்,
இயேசுவின் பின்னே போக துணிந்து பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். 1900 வருடங்களிலே இந்த 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலே அஸ்ஸாம் பகுதியிலே மெத்தடிஸ்ட் சபை, அந்த பேப்டிஸ்ட் சபைகளானது அஸ்ஸாம் என்று சொல்லக்கூடிய இந்தியாவின் வடகிழக்கு பகுதியிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். 1800 முடிந்து 1900 ஆரம்பிக்கிற கட்டங்களிலே, அப்பொழுது அஸ்ஸாம் பகுதியிலே ஒரு மனிதன் இந்த காரா என்று சொல்லக்கூடிய ஒரு காரா என்று சொல்லக்கூடிய பழங்குடியில் இருந்து ஒரு மனிதன் நோக் சங்கின் என்று சொல்லவன் அந்த பழங்குடியினத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டான். இவன் ரட்சிக்கப்பட்டு அவருடைய வழக்கத்திலிருந்து வெளியே வந்தவுடனே அந்த பகுதியில் இருந்த பழங்குடி தலைவனானவன் அவர்களை கொலை செய்யும்படியாக குடும்பம் முழுவதையும் கூட்டிவிட்டான். தெருவிலே கூட்டிவிட்டு சொல்லுகிறான், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும். நாம் போய்கொண்டிருக்கிற அந்த பழக்கத்திலிருந்து நீ முற்றிலுமாய் மாறுபட்டு போனாய். நாம் வணங்கிக் கொண்டிருக்கிற கடவுளை நீ வணங்கவில்லை. எனவே நாங்கள் உங்களை கொலை செய்ய போகிறோம் என்று சொல்லி குடும்பமாக அந்த நோக்சங்கனுடைய குடும்பத்தை ஒரு முச்சந்தியிலே கொண்டு வந்து நிறுத்திவிட்டார்கள். நிறுத்திவிட்டு தலைவன் சொல்லுகிறான், நீங்கள் இயேசுவை மறுதலிக்க வேண்டும். அவன் சொன்னான், நான் பாவத்துக்குள்ளே வாழ்ந்தேன் என்ற உணர்வு வந்துவிட்டது. இனிமேல் இந்த விக்கிரகங்களுக்கு நான் பணிவிடை செய்ய போகிறதில்லை. நான் ஒரு தீர்மானம் எடுத்து விட்டேன். அந்த தீர்மானம் என்ன வந்தாலும் சரி. அந்த பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, நோ டர்னிங் பேக், திரும்பி பார்க்க மாட்டேன். எனக்கு பசி இருந்தாலும் சரி, பட்டினி இருந்தாலும் சரி, நான் இனிமேல் பின்னோக்கி பார்க்க மாட்டேன். அந்த பாட்டு முழுவதும் அப்படியே பாடிக்கொண்டிருந்த போது அவருடைய குடும்பம் முழுவதையும் கொலை செய்தார்கள். பாடலானது, அந்த பாடல் அந்த ஜனங்கள் மத்தியிலே அன்றைக்கு பிரபலமானது. இந்திய தேசத்திலே வடகிழக்கு பகுதியிலே இந்த பாடலானது ஒரு பழங்குடி குடும்பத்திலிருந்து உருவான பாடல். அந்த பாடல் 1800 காலகட்டங்கள், அதுக்கு பிறகு 1950 அந்த காலகட்டங்களிலே சாது சுந்தர் சிங் அவர்கள் மூலமாக நம்முடைய இந்திய தேசம் முழுவதும் அந்த பாடல் பாடப்பட்டது. இந்த பாடல் பாடினபடியினாலே இந்த பாடல் ஆங்கில மொழியாக்கம் செய்யப்பட்டு ஆஸ்திரேலிய கவிஞனானவர் அஸ்ஸாம் என்ற ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், அமெரிக்க சிட்டிசன் அவர்கள் இந்த பாடலை அஸ்ஸாம் என்ற தலைப்பிலே ஒரு ஆல்பமாக வெளியிட்டார். அதுல அந்த பாட்டு I have decided to follow Jesus என்று அது சொல்லப்பட்டது. அந்த பாடல் தான் டாக்டர் பில்லிகிரகாம் அவருடைய எல்லா பாடல்களிலும் அவர் எல்லா விதமான குருசேடுகளிலும் முதலாவது பாடப்படும். முடித்த பிறகு பாடுவார். யாரெல்லாம் ஆண்டவருக்காக தன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் பாட வேண்டிய பாடல் தான். நம்ம தான் பாடுவாங்க, ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்த உடனே பாடுவாங்க, நான் திரும்ப பார்க்க மாட்டேன், பின்னோக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய பாடல் இங்கிருந்து உருவாகி உலகம் முழுவதும் இப்பொழுது அது ஒப்புக்கொள்ளுதலின் ஒரு பாடலாக, தீர்மானத்தின் பாடலாக, உலகத்தை விட்டு நான் வெளியே வந்தேன், இனி இயேசுவுக்கு பின்பாக போகிறேன் என்ற தீர்மான பாடலாக உலகம் முழுவதும் பாடப்படும். எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. I have decided to follow Jesus. இயேசுவை பின்பற்றுவேன். பவுல் அப்போஸ்தலன் அதைத்தான் சொல்லுகிறார். பாடு, நெருக்கம், நிந்தை, அவமானம், பரியாசம் இவைகள் ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லுகிறார். அவர் கடந்து வந்த பாதை 2 அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரையிலும் சொல்லப்படுகிறது. உலகத்திலே எந்த மனிதனும் படாத உபத்திரவம் இந்த பவுல் அப்போஸ்தலன் பட்டார். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஆண்டவர் அவனை சந்திக்கிறது வரையிலும் உலகத்திலே கிறிஸ்தவர்களை அழிக்கும்படியாக கிளம்பி வந்த மனிதன் என்றைக்கு ஆண்டவரை தரிசித்தானோ அன்றைக்கு அவன் தீர்மானம் எடுத்தான், இனிமேல் நான் இந்த உலகத்துக்கு பின்பாக போக மாட்டேன். இந்த உலகத்திலே நான் பட்டிருக்கிற பட்டங்கள், என்னுடைய ஐஸ்வர்யங்கள், என்னுடைய செல்வங்கள், என்னுடைய எல்லா விதமான இன்ஃப்ளூயன்ஸுகளை விட்டுவிட்டு நான் இயேசுவுக்காக போகிறேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் அந்தபடியினாலே 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம்
23ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரையிலும் சொல்லப்படுகிற வாசிக்கலாம். 4 பேர் தொடர்ந்து வாசிங்க, ஒவ்வொரு வசனமாக வாசிங்க. 2 Corinthians 11ஆம் அதிகாரம் 23 முதல் 27 வசனம் வரையிலும் நாம் வாசிக்க போகிறோம். நாங்கள் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்து 27 உபத்திரவம் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இதுல ஒன்னாவது நாம் அனுபவித்திருக்கிறோமா? எதையாவது இந்த பவுல் அப்போஸ்தலன் கடந்து வந்த 27 விதமான துன்பங்கள், இவைகளில ஒன்று கூட நாம் இதுவரையிலும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவோ, நம்முடைய குடும்பத்தின் நிமித்தமாகவோ, திருச்சபை நிமித்தமாகவோ நாம் சந்தித்திருக்கிறோமா? இல்லவே இல்லை. இவ்வளவு பாடுகள் பட்ட மனிதன் சொல்லுகிறான், இவர்தான் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உறுதி வாழ்விலே தீர்மானம் பண்ணினார், இனிமேல் எந்த பிரச்சனையானாலும் பின்னே திரும்பி பார்க்க மாட்டேன். நான் முன்னே வைத்த பாதை ஒரு காலம் என் ஆண்டவரை சந்தித்த நோக்கம் ஒரு காலம் நான் விட்டுவிடக் கூடாது என்ற எண்ணம் மிக ஆழமாக அவருடைய ரத்தத்துக்குள்ள ஊறி போனது. அடிபட்டாலும் அவர் இயேசுவை மறுதலிக்கவில்லை, குத்தப்பட்டாலும் இயேசுவை மறுதலிக்கவில்லை. எல்லா விதமான உபத்திரவங்களிலே, கண்விழிப்புகளிலே, பசியிலே, பட்டினியிலே, வருத்தத்திலே கிடந்த போது இயேசுவை அவர் விட்டு விடவில்லை. அற்பமான காரியங்களுக்காக ஆண்டவரை விட்டு போகிற கூட்டம் பெருத்து விட்டபடியினாலே ஆண்டவர் மகிமைப்படாதபடி தூக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். எவ்வளவு நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்கிறார். ஒரு மனிதனையும் ஆண்டவர் நடத்தி வருகிற பாதை மிகவும் அற்புதமானது, அதிசயமானது. உலகத்தில் எல்லா நன்மைகளையும் தருகிறார். ஆனால் ஒரு சின்ன குறைவு வந்தவுடனே ஆண்டவரை முறுமுறுக்கிறோம், அவரை விட்டுவிட தீர்மானிக்கிறோம். இனி இது தேவையே இல்லை என்று ஓடி போகிறோம். கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததற்காக நம்மை ஊன்ற கட்டும்படியாகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவராய் 40 நாட்கள் இந்த தேசத்திலே சுற்றி கொண்டு தெரிந்தார். அவர் அநேக திருஷ்டாந்தங்களினாலே தன் உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். சும்மா வறுமையாக காண்பிக்கவில்லை. அவர் வாழ்ந்த காலத்திலே பாவிகளை கண்டித்து உணர்த்தினார். பாவ மதிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் எச்சரித்துக் கொண்டு வந்தார். அவருடைய சீடர்களாகிய பவுல் அவர் உயிரோடு இருந்த நாட்கள் அவரை பார்க்கவில்லை. ஆனால் அவர் அவனை சந்தித்த பின்பாக தமஸ்கு வீதியிலே அவர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், அவருடைய வார்த்தை வருகிறது, சவுலே சவுலே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி இயேசு பவுலை பார்த்து சவுலை பார்த்து பேசின உடனே
அவன் மனம் திரும்பினதை வேதம் சொல்லுகிறது. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்ன ஒரே வார்த்தையை கேட்டு தன்னை ஒப்பு கொடுத்த பவுலானவன் எத்தனை வருடங்கள் சாகிறது வரையிலும் உபத்திரவங்களை சந்தித்தாலும் கர்த்தர் அழைத்த நோக்கத்தை விடாமல் பற்றி கொண்டபடியினாலே பவுல் அப்போஸ்தலன் தான் வேதத்தில் அநேக நிரூபங்களை எழுதினார். இயேசுவோடு கூட அந்த சீடர்களை காட்டிலும் அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய அவர் அங்கராய்ப்பை பெற்றுக் கொண்ட பவுல் அப்போஸ்தலன் மூலமாக 13 நிரூபங்கள் எழுதப்பட்டது. கிறிஸ்தவமானது இன்றைக்கு நிலைநிற்கும்படியான உபதேசங்கள் அனைத்தும் அவருடைய நிரூபத்திலிருந்து நாம் எடுத்து பிரயோகித்து வருகிறோம். அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒரு சின்ன பலவீனம், ஒரு சின்ன குறைவு, இவை குறைவல்ல, ஆனால் நாம் அதை குறைவென்று சொல்லி நாம் என்னை பாராட்டி கொண்டிருக்கிறோம். அவர் நன்றாக வாழுகிறார்கள், ஏன் எனக்கு கிடைக்கவில்லை? அவர் சொல்லுகிறார்கள், அவர்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறார்கள், நாங்கள் ஏன் அனுபவிக்கவில்லை? இதுவா கேள்வி ஆண்டவரிடத்திலே? உங்களுக்கு தேவையானது தருகிறாரா? உங்களுக்கு தருகிற மூச்சு, உங்களுக்கு தருகிற தண்ணீர், உங்களுக்கு தருகிற ஆகாரம் எத்தனை பேருக்கு ஆண்டவர் கொடுக்கிறார்? சென்னை பட்டணத்தில் இருந்தேன், வெளிநாடுகளில் இருந்து இருக்கிறேன். ஒவ்வொரு நாள் வாழ்வும் ஒரு மெக்கானிக்கல் லைஃப். காலையில் வேலைக்கு போகிறோம், சாயங்காலம் வீட்டுக்கு வருகிறோம், திரும்ப காலையில் வேலைக்கு போகிறோம், சாயங்காலம் வீட்டுக்கு வருகிறோம். எதற்காக வேலை செய்கிறோம் என்றே தெரியாதபடி அநேகர் தங்கள் சரீரங்களை கெடுத்து புண்ணாக்கி கொண்டிருக்கிறார்கள். என்ன தேவை என்பதை மறந்து போனார்கள், எவ்வளவு தேவை என்பதை மறந்து போனார்கள். ஆண்டவருடைய தேவைகளுக்கு தருகிறார், அதை காட்டிலும் இன்னும் அதிகமாக பேராசைப்படுகிறபடினாலே அநேகர் ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வருவதற்கு நேரம் இல்லை. ஆனால் அநேகர் எல்லாம் கொடுத்தாலும் எல்லாவற்றையும் வாங்கிவிட்டு சாயங்காலம் போய் எங்கேயாவது உட்கார்ந்து கதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உபத்திரவங்களை சகித்தவர்கள், ஆண்டவருக்காக பாடுகளை அனுபவித்தவர்கள், அநேக நன்மைகளை நமக்காக விட்டு போனார்கள். அதை அந்த பிரதிபலனைத்தான் ஆண்டவர் தம்முடைய ஊழியர்களை கொண்டு செய்து வருகிறார். பலவீனங்கள், சுகவீனங்கள், தரித்திரங்கள், வறுமைகள், பாடுகள், உபத்திரவங்கள், கண்ணீர்கள், நெருக்குதல்கள், இவைகளின் மத்தியிலும் திருச்சபையாக நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்ன அது உறுதியாக நிற்கிறதற்கு அநேக வேலை செய்கிறார்கள். அவளோடு கூட சேர்ந்து நாம் வேலை செய்ய வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு தருகிற இந்த செய்தி. மனம் திரும்புதல் முதல் படி என்ன? தன்னுடைய பிழைகளை உணர வேண்டும். இரண்டாவதாக அதற்காக மனஸ்தாபப்பட வேண்டும். மூன்றாவதாக நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய காரியம், நான் திரும்ப வேண்டும் என்று சொல்லி உள்ளத்துக்குள்ள ஒரு எழுத்தெழுதணும். நான் கடந்து வருகிற பாதை எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது, கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் நன்மைக்காகத்தான் செய்கிறார், எனக்கு ஒரு தீமையும் செய்யவில்லை, எனக்கு குறைவை தந்திருக்கிறார் என்று சொன்ன ஆண்டவர் நோக்கம் இல்லாமல் தரவில்லை. இந்த எண்ணம் எப்பவும் வேணும். நமக்கு 10 ரூபாய் இருந்தா இருக்கிறவரை வாழணும், இல்லாவிட்டா என்ன பண்ணணும்? அந்த 10 ரூபாய் இல்லாதத மாதிரி வாழணும். என் ஊழியத்தில் அநேக காரியங்களை நான் சொல்ல முடியும், பரிசுத்தவான் நடந்து வந்த பாதையை நான் சொல்ல முடியும். ஒருவர் ஒரு தடவை ஒரு செய்தியிலே, தன்னுடைய செய்தியிலே இப்படி சொன்னார். ஒரு உபவாச கூடையை நடத்துவதற்காக நாகர்கோவிலிலே ஒரு ஆளை அழைத்திருந்தார், ஒரு போதகர். அவர் போயிருக்கிறார். போகும்போது போவதற்குரிய பஸ்ஸுக்குரிய காசு உண்டு. அன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்கள் இருக்கலாம் என்று நினைக்கிறேன் அவருடைய ஊழிய காலத்திலே. அவர் சொல்லுகிறார், நான் போவதற்கு எனக்கு பஸ் உண்டு, காசு இருந்தது, வரும்போது ஏதாவது தருவார்கள், எனவே அதை கொண்டு நான் வந்து விடுவேன் என்று நினைத்து போனாராம். அங்கே போய் கூட்டம் எல்லாம் முடித்து விட்டு திரும்ப வரும்போது இரவு நேரம். இப்ப மாதிரி இல்ல, வண்டி ரோடெல்லாம் எப்படி கிடந்து நம்மளுக்கு தெரியும். 40 வருஷத்துக்கு முன்னாடி இவர் அங்கிருந்து பார்த்தா, கையில பாக்கெட்ல பார்த்தா அங்கிருந்து தக்கலை வருவதற்குரிய பஸ் இருக்கிறது. யாரிடத்திலாவது கேட்டு வாங்கி விடலாமா, அந்த ஊழியர்களை சொல்லியதா கேட்கலாமா என்று சொல்லி அவர் யோசித்தார். அவருக்குள்ள ஒரு எண்ணம், நான் யாரிடத்திலும் என்னுடைய குறைகளை சொல்ல மாட்டேன், நான் யாரிடத்திலும் கடன் வாங்க மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணினார். வேலை செய்கிற நாட்களிலே முழுவதுமாக கடனுக்குள்ளே கிடந்தவர். ஆண்டவர் எப்பொழுது அவரை ஏற்றுக்கொண்டாரோ அப்பொழுது அவர் செலவுகளை எல்லாம் நிறுத்தினார். எவைகளை செய்யக்கூடாது என்று தீர்மானம் பண்ணினாரோ அதை தீர்மானம் சொல்லுகிறார். உப்பு இருந்தா உப்பு வைத்து சாப்பிடுவேன், புளி இருந்தா புளி வைத்து சாப்பிடுவேன், உப்பு இல்லைன்னா உப்பு இல்லாம சாப்பிடுவேன். வீட்டுல சொல்லிட்டேன், உப்பு இல்லையா கடன் வாங்கக்கூடாது, புளி இல்லையா புளி வாங்கக்கூடாது, பக்கத்து வீட்டுல
இருக்கிறதுன்னு இருக்காத வைத்து சாப்பிடும். அதான் நமக்கு ஆண்டவர் தருகிறார். அவருக்கு எல்லாம் தெரியும். எனக்கு புளி தரணும் அவருக்கு தெரியும், எனக்கு உப்பு தரணும் அவருக்கு தெரியும், இல்லாட்டா இருப்பேன் அப்படி என்று சொல்லி தீர்மானம் பண்ணினான். அங்க இருந்து தக்கலையில வந்து இறந்து போய் நடுரவு 12 மணி ரோட்ல ஒரு நாள் தான் லைட்டும் இல்லை. 12 மணிக்கு கையில வேக எடுத்து அந்த காலம் மாத்திரமல்ல, இந்த காலத்திலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அதிசயமாக நடத்துகிறார். நாமும் ஆண்டவர் தருகிறதிலே வாழணும், அதிலே நாம் திருப்தியாய் வாழ்வோம் என்று சொன்னார். அது நமக்கு போதுமானதாக இருக்கும். இல்ல இன்னும் அதிகமாக வேணும், அதிகமாக வேணும். எதற்காக தேவை என்பதை கேள்வி கேட்கணும். ஏன் இவ்வளவு தருகிறார்? எனக்கு ஆண்டவர் தருகிறதிலே என்னுடைய நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும், என்னுடைய பிரயாசத்தின் பிரதிபலனை ஆண்டவருக்கு கொடுக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக என் ஆத்ம நேசரை சந்திக்கணும். அதுதான் திருச்சபை. ஆண்டவர் கொடுக்கிறது என்ன? ஆத்ம நேசரை தரிசிக்கிற இடம் திருச்சபை மாத்திரம். உலகத்தில் எவ்வளவு கோடி கொடுத்தாலும் ஆத்ம நேசரை தரிசிக்க முடியாது. ஆத்மாவுக்கு ஒரு நேசர் உண்டு. அந்த நேசர் யார்? பூமியின் மண்ணினாலே ஒரு மனுஷனை உருவாக்கி அவனுக்குள்ளே ஆண்டவர் என்ன பண்ணினார்? தன்னுடைய நாசியின் சுவாசத்தை, ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவர் மனுஷன், வசனம் சொல்ல, மனுஷன் ஜீவ ஆத்மாவான ஆண்டவருடைய சுவாசம் தான் மனிதனுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற ஜீவ ஆத்மா. அந்த ஆத்மா அது ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தால் மாத்திரம் தான் திருப்தி அடையும். வேற எங்க இருந்தாலும் சரி திருப்தி அடையவே செய்யணும். ஆண்டவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அது இதயத்துக்குள்ளே வரும்போது அந்த ஆத்மநேசரை தரிசிக்கிறது, அவரோடு ஒன்றாகிறது. அவருடைய சமூகத்திலே வந்தவரை பாடி ஆராதிக்கும் போது, அவருடைய வார்த்தையை நாம் கேட்கும் போது நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு நேராக வருகிறது. உலகத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எப்படி மனம் திரும்ப வேண்டும்? இனிமேல் நான் இந்த உலகத்துக்கு பின்பாக போக மாட்டேன் என்று சொல்லக்கூடிய உறுதி உனக்குள்ளே வைக்கப்படும் என்று சொன்னார். நீ மனம் திரும்புதலின் 3வது அடியை எடுத்து வைத்து விட்டாய். மனம் திரும்புதல் 5 அடிகள் உண்டு. 3 அடிகளிலே முதல் அடி என்ன? நாம் நம்மை உணர்ந்து கொள்ள வேண்டும். 2வது அடி என்ன? மனஸ்தாபப்பட வேண்டும். 3வது அடி நான் திரும்ப போகிறேன் என்று சௌரிய உறுதி நமக்குள்ளே தீர்மானமாக எடுக்கப்பட வேண்டும். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்திலே மிக முக்கியமாக ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பாக கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும். எருசலேம் தொடங்கி உலகம் முழுவதும் சகல ஜனத்துக்கும் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட வேண்டியதாயிருந்தபடியினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழும்பினார். 40 நாட்கள் இந்த தேசத்திலே சுற்றி நடந்தார். அதை வல்லமை நாம் அனுபவிக்கணும். உண்மையிலே விடுதலை வர வேண்டும், நமக்குள்ள ஒரு மனமாற்றம் வேண்டும், மனம் திரும்புதல் கண்டிப்பாக வேண்டும். இந்த 2026ஆம் வருஷம் இதுவரை நீங்கள் கடந்து வந்தது போல இல்லை. ஆண்டவர் மிக தெளிவாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி சபை எச்சரிக்கிறார். நாம் எவைகளிலே ஓடிக்கொண்டிருக்கிறோமோ அதிலே ஒரு ரிட்டர்ன் போட வேண்டிய சூழ்நிலைக்குள்ளே ஆண்டவன்மை கொண்டு வந்திருக்கிறார். தேசம் உங்களை கொண்டு வெளிச்சத்தை காண வேண்டும். இந்த தேசம் நம் மூலமாக எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் தம்முடைய நல்ல வார்த்தைகளை கொண்டு இடைபடுகிறதை நான் உங்கள் மத்தியில் வைக்கும்படியாக ஒரு காலையில் எழுதி, ஆண்டவரே இந்த செய்தியை நான் கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது ஆண்டவர் கொடுத்த செய்தி உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். மனம் திரும்பும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் பாராட்ட உறுதி வேணும். வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்வு, கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகிற வாழ்வு, அது குறைவான வாழ்வு அல்ல. நம் இதயத்துக்குள்ளே ஏற்றி வைத்திருக்கிற பொல்லாத குறைவு என்று சொல்லக்கூடிய எண்ணம் என்பதை நம்முடைய உணர்வில் வைக்கிற எல்லா குடும்பத்திலும் பிரச்சனைகள் உண்டு. நான் சொல்லுகிறேன், பிரச்சனை இல்லாம குடும்பம் இல்லை, பிரச்சனை இல்லாத அது குடும்பமும் இல்லை. இதனை எப்பவும் சொல்லுவேன், பிரச்சனை இல்லாமல் குடும்பம் இல்லை, அந்த பிரச்சனை இல்லாட்டா அது குடும்பமும் இல்லை. இது ரொம்ப தெளிவா நம்ம வைக்கணும். ஆண்டோட வார்த்தையும் அதைத்தான் சொல்லுகிறேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவர் சொல்லி இருக்கலாமே, உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, இயேசு ஏற்றுக்கொண்டார்,
உங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் சொல்லுகிறார், உங்களுக்கு உலகத்தில் உபத்திரவம் உண்டு. எப்படி உபத்திரவம் வரும்னு தெரியாது. திடீர்னு பார்த்தா நான் நன்மை செய்கிறவனே நமக்கு எதிராக நின்றுட்டு இருப்பான். அப்படிதானே? நம்ம கையில் வாங்கி சாப்பிட்டவன் நமக்கு எதிராக கத்தி எடுத்து நிற்பான். உத்தரவு நான் பார்த்துக்காவே சொல்லுவேன். எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம். உலகத்தில் அநேகர் சொல்லுகிறத கேட்கிறேன், பாஸ்டர் எவ்வளவு நன்மை செய்யணும் குடும்பத்துக்காக, கடைசியில் பார்த்தா இவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை கொலை செய்யும்படியாக தீர்மானம் பண்ணி விட்டார். ஒரு நிமிஷம், நான் ஒரு நேரம் கொடுத்த சாப்பாடு, நான் ஒரு நேரம் அவருக்கு உதவி செய்த நினைத்து பார்த்திருப்பார் என்று சொன்னார். இந்த காரியத்தை செய்ய மாட்டார். எவ்வளவு போராட்டங்கள் இந்த தேசத்திலே ஒவ்வொருவரும் அனுபவித்துக் கொண்டிருக்கு. நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து விலையேற பெற்றவர்களாய், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் ஆண்டவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறோம். இதை விட வேற என்ன வேணும்? குடிக்க தண்ணி இல்லாட்டா பச்சை தண்ணி குடிக்கணும், சுடு தண்ணி சூடாக கேஸ் இல்லையா பச்சை தண்ணி குடிக்கணும். அப்படி தீர்மானம் பண்ணி பாருங்க. இந்த வாழ்வு இதை போல ஒண்ணுமே இருக்கு. ஆண்டவருக்கு தருகிற ஆசீர்வாதம் நம்ம அதை செய்யும் போதுதான் தெரியும். ஆண்டவர் நீர் எனக்கு இவ்வளவு தந்திருக்கிறேன், இது நீர் தந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவர். வெள்ளம் தந்தா வெள்ளத்தை குடிப்பேன், சோறு தந்தா சோறை சாப்பிடுவேன், பிரியாணி தந்தா பிரியாணி சாப்பிடுவேன், கறி தந்தா கறி சாப்பிடுவேன், எதையும் சாப்பிடாம இருக்க மாட்டேன், நீர் ஏன் தரலன்னு கேட்கவும் மாட்டேன். இந்த எண்ணம் நமக்குள்ள வேண்டும். அந்த பவுல் அப்போஸ்தலர் உறுதி நம்முடைய வாழ்விலே வைக்கப்படுவதாக. நாம் ஜெயிக்கும்படியாக பிறந்தவர்கள். உலக மனிதர்களை போலல்ல, உலக மனிதன் தோற்று போகலாம், ஆனால் தேவ பிள்ளைகளாகி நாம் ஜெயம் பெற்றவர்கள் உணர்வோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நிரம்பி போவோம். இந்த நாளில் ஆண்டவர் தம்முடைய நல்ல வார்த்தை கொண்டவர்களோடு தொடர்ந்து இடைபடுவாராக. நீங்கள் செய்ய வேண்டிய வேலை உறுதி, ஆண்டவருக்குள்ளே வைக்கப்பட்ட உறுதியிலே ஸ்திரமாக இல்லுங்கள். ஆண்டவர் தொடர்ந்து உங்களை நடத்துவாராக. நாம் எழுந்து நின்று நம்முடைய அர்ப்பணி கீதங்களில் 346வது பாடலை பாடும். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசுத்தம் போல் நடத்திடுமே, இந்த பாடலை பாடுவோம். செலுத்துகிறோம். நாளில் மட்டுமானோடு கூட இருந்திருப்பான். உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை நல்ல பாடி ஆராதிக்கும்படியாய் கிருபை தந்தீர். உம்முடைய நல்ல வார்த்தை தந்தீர். எங்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கேட்டீர் ஆண்டவரே. இந்த நாளில் பிள்ளைகளாகி நாங்கள் உமக்கு கொடுத்த காணிக்கை அங்கீகரிப்பீராக. பரத்திலிருந்து பார்க்கிறீர்கள் ஆண்டவர். உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தருவீராக. கையில் பிரயாசங்களில் ஒன்றும் குறைவில்லாதபடி எங்கள் பிள்ளைகளை நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நிர்ஜீவனுள்ள கர்த்தர் அல்லவா, அதிசயங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறைவாய் கிடக்கிற பிள்ளைகளுடைய வாழ்களை நிறைவை தரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் கொடுக்கிற வாழ்வை செம்மையாய் சமாதானமாய் வாழும்படியாய் கிருபை தருவீராக. குறைகளிலே எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கின்ற உணர்வை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உலகத்திலே வாழுகிற நாட்களிலே எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதித்து சமாதானத்தோடு வாழும்படியாக எங்கள் பிள்ளைகளுக்கு இறக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். கொடுத்த ஒரு கரங்களை ஆசீர்வதி. பரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். கதாந்த நேரத்தில் வீடுகளுக்கு புறப்பட்டு போகிறார்கள் ஐயா, உங்களுடைய பாதுகாப்பும் உங்களுடைய அளவில்லாத ஆசீர்வாதமும் ஒவ்வொரு வீடுகளுக்கு கூட வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
நிர்ஜீவனுள்ள கர்த்தராய் அவருடைய வீடுகளில் இடைவிடும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் இந்த நாட்களில் காணப்படுகிற எல்லா போராட்டங்களை நீக்கி போடுகிறவராய் எங்கள் குடும்பங்களில் இடைவிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சமாதானத்தை தாரும், குடும்பங்களில் நிறைவை தாரும். நீர் தந்திருக்கிற ஆசீர்வாதத்தின் நிறைவை ஒவ்வொரு நிறைவாய் பெற்று அனுபவிக்கும்படியாய் கிருபை தருவீராக. I have decided to follow Jesus. உம்மை பின்பற்றி நாங்கள் வந்திருக்கிறோம். தொடர்ந்து உறுதியோடு நாங்கள் பின்பற்றும்படியாய் கிருபை தாரும். பஞ்சமோ, பசியோ, பட்டயமோ, நாசமோசமோ இவை அனைத்தும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டான் என்று சொன்ன பவுலுடைய வார்த்தை பற்றி கொண்டு உலகத்திலே ஜெயம் எடுக்கும்படியாய் கிருபை தான். உங்களுடைய தயவுள்ள கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற வீடுகளுக்கு போகிறார்கள் ஐயா. நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று சத்தம் நாங்கள் பார்க்கிறோம். நீதிமான்கள் படுக்கைகளுக்கு நீதிப்பான் சொன்ன வார்த்தை பிரகாரம் எங்கள் பிள்ளைகளுடைய சரீரங்களுக்குள்ளே புதியான பலன், புதிதான அபிஷேகம், புதிதான வல்லமை, புதிதான கிருபையை கொடுத்து நிறைவாய் வாழும்படியாய் கிருபைதார். ஒரு வீடுகளுக்குள்ளும் சத்துருவானம் புகுந்து கிரியை செய்யாதபடி விட்டுக் கொடுத்து சமாதானமாய் வாழும்படியாய் கர்த்தர் இரக்கம் பாராட்டும். எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய கரங்களிலே தருகிறோம். கீழ்ப்படியாமையிலே கிடக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிதலை தருவீராக. இந்த நாளிலும் உங்களுடைய நல்ல தரங்களோடு கூட நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். குசிக்கிற தண்ணீர், குடிக்கிற தண்ணீர், புசிக்கிற ஆகாரங்களை ஆசீர்வாதமாக்கி தருவீராக. ஒவ்வொரு வீடுகளிலும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இரத்தத்தை வாசல் நிலைக்கான விசுவாசத்தோடு பூசுகிறோம். ஒரு வீடுகளுக்குள்ள சங்காரம் கடந்து வராதபடி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இரத்தத்தை நாம் பூசுகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்து சமர்ப்பிக்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாய் தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூய ஆவியானவரின் இல்லாத பிரசன்னமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் நிலைத்திருந்து காப்பதாக. கர்த்தர்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.